ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கத்திரிக்காய் சாதம் தாங்க. நல்ல டேஸ்டியான கத்திரிக்காய் சாதம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் சாதம் செய்கிறதுக்கு ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும் அப்படின்றதுனால கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கான ஒரு சின்ன மசாலா மட்டும் நம்ம வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் வறுத்து விட்டுக்கோங்க. அடுத்ததான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி. அதிகமாக சேர்த்துட வேண்டாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்தாலே போதும். இப்போ இதை வந்து அப்படியே வறுத்து விட்டுக்கோங்க. நம்ம இது இந்த லஞ்ச் பாக்ஸ் மட்டும் இல்லை, இது எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. நம்ம ஜீரகம் சேர்க்க வேண்டாம். அடுத்ததாக 4 வரமிளகாய். இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்ல காரமான மிளகாய் அப்படின்னா ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கிட்டாலுமே நீங்கள் போதும். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் காரம் கம்மியாக கொடுப்போம் இல்லையா, அதனால தான் நான் சின்ன சின்ன மிளகாயாக ஒரு 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து கருகி விட்டுறாமல் லைட்டாக வறுத்துக்கோங்க. நீங்கள் இதிலேயே வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கூட, நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். இதிலேயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அது நல்லா ஆற விட்டுட்டு கொஞ்சம் குறப்பாகவே நம்ம அடித்து வச்சுக்கலாம் மிக்சியில். நம்ம வந்து அந்த பொடியை வந்து அரைக்கும்போது ரொம்ப பவுடராக பண்ணிட வேண்டாம், கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து நீங்கள் வேணுங்க, அதிகமாகவோ கூடவோ குறைச்சவோ உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் போதும். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானோன்னே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. நீங்கள் சோம்பு போட்டு தாளித்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு. அடுத்ததான் ஒரு 5 பல் பூண்டு வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடட்டும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ இது அப்படியே பொரிஞ்சிட்ருக்கட்டும். அடுத்ததாக ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயத்தை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. ஏன்னா அப்போ தான் இந்த குழப்புன்னு போகாமல் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அதை சேர்த்துடலாம். நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். இதிலே நறுக்கிய கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பூச்செல்லாம் இல்லாமல் பார்த்துட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை விடவும் குட்டி குட்டியாக கூட நீங்கள் கட் பண்ணி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாக போட்டால் நம்ம வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கலரும்போது, சாதம் சேர்த்து கலரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக உப்பு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ தண்ணி வந்து நம்ம ஊற்றக்கூடாது, நிறைய லைட்டாக கொஞ்சமாக கையில் தெளித்து விடுங்க. அது வேகிற அளவுக்கு தெளித்து விட்டாலே நமக்கு போதும், அதிகமாக வெந்துடக்கூடாது. இப்போ நான் தெளித்து விட்டுருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு, இப்போ இதை அப்படியே பாருங்கள், இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நீங்கள் வந்து அதுக்காக தண்ணி ஊற்றி வேக வச்சிடக்கூடாது, ரொம்ப தண்ணி தெளித்து தான் வேக வைக்கணும். மூடி போட்டிங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வெந்துடும். கொஞ்சம் இப்படி அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சின்னா கொலன்னு போயிடும். இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா, நான் குறன்னு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பொடியை. இப்போ அதை சேர்த்துடலாம். நீங்கள் அதிகமாக இந்த மாதிரி இந்த பொடி செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னாலுமே நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியல்லாம் பண்ணும்போது கூட, நீங்கள் உருளைக்கிழங்கு சாதம் செஞ்சாலும் சரி, பொரியல் பண்ணாலும் சரி, அதுக்கு கூட நீங்கள் இதை சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை லேசாக கலந்து விட்டுடலாம். இப்போ பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் உதிரியாக வந்து சாதம் நல்லா வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம்.
உதிரி உதிரியாக சாதம் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கு பிறகு சாதத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு, நம்ம ஏற்கனவே வந்து கத்திரிக்காய் வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்த்தோம். இப்போ சாதத்துக்கும் சேர்த்துக்கணும். அடுத்ததாக இதிலே நறுக்கிய கொத்தமல்லி. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு சுவையான கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாங்க. சாதம் மட்டும் வடித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.